மனிதனாக பிறந்து வந்து உலக மக்களை அன்பிலும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் தேசத்தில் பாசத்திலும் உறவு கொண்டு வாழ அழைப்பு விடுக்கின்றார். இறைவனின் அழைப்பை ஏற்று நாம் திருமுழுக்கு வழியாக கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பங்கு கொண்டு திரு அவை வளர்ச்சியில் உடன் பயணிக்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இறை பராமரிப்புடன் வாழ ஒவ்வொரு நாளும் நம் தந்தையாகிய இறைவனும் மகனாகிய இயேசு கிறிஸ்துவும் உடன் பயணிக்கும் உறவினர்கள் இறைவனின் அருள் கிடைக்கவும் அவர்களுக்கு நன்றியாகவும் மங்கள ஆரத்தி எடுத்து குத்து விளக்கு
கருத்தும் கைத்தாளம் போட வந்தது வசந்தம் என வானவர் பாட வண்ண மலர்கள் பூத்து குலுங்க சோலை மலர்கள் சொக்கி நிற்க சொந்தம் கொண்டாட நம்முடைய ஊரின் பாதுகாவலராம் புனித அந்தோணியாருடைய இந்த புதிய ஆலயத்தை அர்ச்சித்து திறந்து திருப்பலி நிறைவேற்றி நம் அனைவரையும் இறைவனின் ஆசிரியிலே மூழ்க வைக்க வந்துள்ள நாம் ஆயர் பெருந்தகை எம் அந்தோணிசாமி அவர்களையும் இந்த நாளிலே இந்த இனிமையான நாளை நாம் கொண்டாட வழிவகை செய்த பங்கு தந்தை வி அடைக்கலராஜ் அவர்களையும் அருள் தந்தை சதீஷ் அவர்களையும் அருள் சகோதரிகளையும் இந்த பலியிலே கலந்து இறைவனுக்கு நன்றி கூற அனைவரையும் இறைமக்களாகிய உங்களையும் வரவேற்கின்ற வேளையிலே இறைவனுடைய அருள் கருணையால் நாம் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி இறைவனுடைய அருளாற்றலை பெற்றுக்கொள்ள இறையாசிரை பெற வந்திருக்கின்றோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்றெல்லாம் முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள். எனவே அந்த நிலையிலே இந்த ஆலயம் நமக்கு அருளை பெற்று தருகின்ற ஒன்றாக கோடி அற்புதனுடைய அந்த அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவும் இது நமக்கு வழிவகை செய்கிறது. எனவே இந்த நாளிலே இந்த ஆலயத்திலிருந்து ஊற்றெடுக்கின்ற அருள் நன்மை கணத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரே குடும்பமாக இந்த பலியிலே நாம் இணைவோம். இந்த பலியை நாம் தகுந்த விதத்திலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை எல்லாம் எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இந்த ஆலயம் வடிவமைக்க பெற அதை நம்ம அசுத்தமான பாத்திரத்தை அதுபோல ஆண்டவனின் அருளும் அது பால் போன்றது. தூசி படிந்த குடும்பத்துல அது ஊற்றப்பட மாட்டார். பதவை அந்தோணியார் வழியாக நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நீதியும் அமைதியும் மகிழ்ச்சி நிறைந்த
இடத்திற்கு நம் குடும்பங்களை அழைத்து செல்வார்கள். இப்போது ஆயர் அவர்கள் இந்த சிற்றாலயத்தை தூய்மைப்படுத்த புனிதம் செய்ய தேவையான தண்ணீரை ஆசீர்வதிக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த புதிய ஆலயத்தை புனிதப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொள்ள நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் நம் மீது தெளிக்கப்படவும் இந்த புதிய ஆலயத்தை புனிதப்படுத்தவும் தேவையான தண்ணீரை எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வதித்தார்கள். இறைவா, எங்கள் மீதும் எந்த ஆலயத்தின் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் எங்களை தூய ஆவியாரின் கடவுளின் ஆலயங்களாக மாற்றுவதாக. இந்த ஆலயம் எங்கள் எல்லாருடைய மனமாற்றத்திற்கும் நல் வாழ்விற்கும் ஒரு உந்து சக்தியாக திகழ்வதாக. இவ்வாலயத்தில் இந்த அந்தோணியார் முன்னால் பக்தி சிறப்புடன் கொண்டாடப்படும் திருச்சடங்குகளில் பங்கு கொள்கின்ற நாங்களும், இந்த ஊரில் உள்ள எல்லாரும், இந்த ஊரை சுற்றி வாழும் எல்லாரும், இந்த கோயிலுக்குள் நுழையும் எல்லாரும், சகோதர சகோதரிகள் அனைவரும் இவ்வுலக வாழ்விற்கும் மறுவுலக வாழ்விற்கு தேவையான வரங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்களாக. இக்கோயிலில் இருக்கும் திருச்சிலுவை, பீடம், திருப்பலிக்கு பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள், உடைகள், திருச்சிருபங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். சிலுவை பாதை படங்களையும் ஆசீர்வதியும். புனிதப்படுத்தியவரும் இவற்றை பயன்படுத்தும் அனைவரும் உமதருளை பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்வார்களாக. இன்றிலிருந்து இந்த ஊரில் புனித அந்தோணியார் வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் புரிந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உன்னை மன்றாடுகின்றோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி உன்னதங்களிலே என்ற பாடலை பாடுவோம். இது போன்ற ஆலய அபிஷேக நாளில் நாம் ஏதாவது கடவுளிடம் கேட்டால் அது தவறாமல் நமக்கு கிடைக்கும் என்பது நமது முன்னோர்களின் நம்பிக்கை. அதனால கண்களை மூடி இதுவரை நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்தால் அதை பீடத்தின் முன்னால் வைத்து உங்களுக்காக நாம் நினைக்கிறோம். மன்றாடுவோமாக. கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்ன இறைவா, இந்த அருமையான மக்களை கனிவோடு கண்ணோக்கும். இந்த நேரத்தில் இவருடைய ஆழமான மறையாத மங்காத வைரம் வாய்ந்த நம்பிக்கை மட்டும் கண்ணோக்கி இவர்கள் தேடுகின்ற அனைத்து செல்வங்களையும் புனித அந்தோணியார் வழியாகியவர்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 2 முதல் 4 முடிய, 5 முதல் 6 முடிய மற்றும் 8 முதல் 10 முடிய. அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் வெண்டி புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருமொழி கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்ணிலையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உறக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவும் இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில்
எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்போது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் என்று பரிந்துரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றார். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 3, இறை வசனங்கள் 9 முதல் 11 மற்றும் 16 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின் படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளம் இட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அடித்தால் கடவுள் அவரை அடித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 5 இறைவாக்கியங்கள் 23 முதல் 26 முடிய. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றார். அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது
வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாதானே நாங்க ஜெபிக்க முடியும். அப்படிதானே? உங்களுக்காக நாங்க கடவுள் கமண்டாடி இந்த ஊர் மக்கள்லாம் தங்கமானவங்க உடைய அழைச்சி பொட்டு வச்சுக்கலாம். கேட்கல கொடுங்கல ஆண்டவரே, அந்தோனியார என்ன பண்ண வேண்டாம், என்ன வேணும்னு நீங்க சொன்னாதானே கேட்க முடியும். உங்க வீட்டுக்கு வர்றேன், காப்பியை கொண்டாந்து கையில கொடுத்தீங்கன்னா அது சுயநலம். என்னை பார்த்து உங்களுக்கு என்னப்பா அது வேணும் அப்படின்னு கேட்டு என் ஆசை நிறைவேற்றினா அது பெறாங்கணும். அதனால எங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க கூடாது. அதனால என்ன வேணும், நான் உட்காந்துக்காங்க பாருங்க, நான் ஒரு சூப்பர் ஸ்டாருங்க. உங்களுக்குலாம் என்ன வேணும்? அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? சாதாரணமாக நாம் 40 வரங்களை தேடுகிறோம். அதெல்லாம் களைச்சு போறோம். இந்த 2 தேடுனா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் முகம். 40ங்க. அந்த 40 சுருக்கமா சொல்றேன். அதுல எது வேணும்னு சொல்லுங்க. யாராருக்கு பணம் வேணும்? நான் தான் முதல்ல கை தூக்கும். அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை. நீங்க பணத்தை வச்சுட்டு தானே இந்த கோயிலை கட்டணும், பணத்தை வச்சுட்டு தானே வீடு கட்டணும், பணத்தை வச்சுட்டு தானே ஷர்ட் வாங்கணும், பணத்தை வச்சுட்டு தானே பூவான தெரியுமா? ஒரு தடவை நான் பேய் ஓட்டினேன் வேளாண்மையில் இருக்கும்போது. அங்கே 5 வருஷம் சின்ன பாரம், 5 வருஷம் பங்கு பாரம். அந்த பேய் கத்துது பூவா பூவான்னு. எனக்கு பூவான்னு என்னன்னு தெரியும். கிடையாது, பூவான சோதான். ஒரு சட்டி நிறைய சோறு கொண்டாந்து வச்சுதான் அந்த பேய் எடுத்து போயிட்டு. அது மாதிரி பூவா, இதுக்கெல்லாம் காசு வேணுங்க. அதனால பணம், பதவி, சட்டம், பரிசு, அழகு. அழகுனா நீங்க உள்ள ஆசைங்க. ஐயோ, சின்ன பிள்ளைங்க வந்து கண்ணாடி மேல விடுங்க, என்ன மேக்கப் பண்ணுறீங்க. ஐயோ, வெளிநாட்டுல எல்லாம் சின்னவங்க எல்லாம் மேக்கப் பண்ண மாட்டாங்க, கிழமை பிள்ளைங்க தான். என்ன மேக்கப் பண்ணுங்க? 90 வயசு. அவ்வளவு ஆசை. எனக்கு ஆசை தான். முன்னையெல்லாம் நான் வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி பான்ஸ் ஒயிட் பியூட்டி போடுவேன். இந்த கிரீம் போட்டு அதுக்கு மேல பான்ஸ் பவுடர் 2 போட்டு. யாரும் சொன்னாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க விஷால், அதெல்லாம் அந்த காலம். நீங்க என்ன பட்டிகாட்டா இருக்கிறீங்க. இப்ப ஸ்பின்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து பவுடர் இருக்கு, கிரீம் இருக்கு. ஆனா அந்த கிரீமை போட்டு பவுடர் போட்டீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. நான் ஓசியில தான் கொடுத்தது. அது யூஸ் பண்ண எனக்கு தெரியும். அன்னைக்கு ஈஸ்டருங்க ஓவரா யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணா முகத்தை பார்த்தா படபட இருக்குது. அதுவும் ஃபோக்கஸ் லைட் கட்டிட்டு இல்லை. வந்தாம இருக்க ஒரு பொடிய பூசோதி செய்யற பையன், அதெல்லாம் பயப்பட மாட்டான். பாதெல்லாம் கூடாது. வந்தா அப்படி மேலே நான் செங்கோட முடிச்சுட்டு மைட்டெல்லாம் வச்சுட்டு துணியை மெஜஸ்டிக்கா நிக்கிறேன். வந்தான் வந்து மேலே கீழே பார்த்துட்டு, இன்னைக்கு மேக்கப் கொஞ்சம் ஓவர் தான். பெருசாக வைக்கிற மூட போட்டாங்க. ஒரு ஆயிரத்துக்கு இவ்வளவு ஆசை இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. அதெல்லாம் கூட கலைய போகுது. இருந்தாலும் ஒரு நான் இது வரைக்கும் 35 நூல்கள் எழுதியிருக்கேன். சில ஆங்கிலம், சில தமிழ். அதுல ஒரு புக்கில் எழுதியிருக்கேன், பிச்சை கூட நீங்கள் அழகாக இருந்தால்தான் உங்களுக்கு போடுவாங்க. பிச்சை கூட நீங்கள் அழகாக இருந்தால்தான் உங்களுக்கு போடுவாங்க. இன்னைக்கு உலகத்துல நீங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்றால் ஒண்ணு பணம் இருக்கணும் அல்லது அழகு.
அதனால பணம், பதவி, பட்டம், பரிசு, அழகு, அந்தஸ்து, அருமை, பெருமை, மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், படுக்க பாய், குடிக்க நீர், 20 செல்வங்கள் தேவை. அதனால கலைச்சுக்கிறோம். இது மன்னக செல்வங்கள். இந்த 20 செல்வங்களை பெற கோயில் தேவை கிடையாது, கடவுள் நம்பிக்கையும் தேவை கிடையாது. இந்த 20 செல்வங்களை பெற 2 செஞ்சா போறோம். நல்லா படிக்கணும், நல்லா உழைக்கணும். 20 கிடைச்சிடும். இப்ப எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போதாம பெரிய பெரிய பணக்காரவங்க இருக்காங்க. நாடுகள்லாம் பெரிய பெரிய பணக்கார நாடுகளா இருக்காங்க. அப்புறம் என்ன கோயிலுக்கு கேட்க போறாங்க? ஒரு கோயில் கூட இருக்காது சில நாடுகள். ஆனா நல்லா இருக்காங்க. ஆனாங்க இன்னும் 20 செல்வங்கள் இருக்கு. அது பணத்தாலையும் படிப்பாலையும் கிடைக்காது. அந்த 20 என்ன தெரியுமா? தூய ஆவியார் தரும் 9 வரங்கள். அது ஞானத்துல தொடங்கி பரவச பேச்சு விளக்குவதில் முடியும். அதுக்கப்புறம் தூய ஆவியார் தரும் 9 கிட்டிகள். அன்பில் தொடங்கி தன்னடக்கத்தில் முடியும். இப்ப 2 போனஸ். போனஸ் தெரியுமா? அண்மையில பதுவாவுக்கு போயிருந்தேன். நான் ஒரு வருஷமே இடங்களே போயிருக்கேன். அது இத்தாலி நாட்டில் அந்தோனியாருடைய உடல் இருக்கிறார். இந்த வருஷம் போயிருந்தப்போ சிறுவெல்லாம் வாங்கின ஒரு கடையில அந்தம்மா நீங்க 1000 அப்படின்னு ஆமா அப்படின்னு சொன்னது போனஸ் கொடுக்குது. என்ன அந்தோனியா இருப்பாரு அதை அடிப்பேன் பைபிள போடுது. அதான் போனஸ். இன்னும் உங்களுக்கு புரியாத மாதிரி சொன்னா கூறு கட்டி விற்பாங்க கருவாடு. நீங்க இல்ல உங்க ஊர்ல செய்யப்படுங்க. எங்க ஊர்ல ஒரு கூறு வாங்கிட்டு கருவாடு எடுத்து இவங்க கொடுக்குவாங்க. அதுக்கு பேர் தான் போனஸ். அதனால போனஸ் நமக்கு பிறப்பும் இறப்பும். யாரும் சாக விரும்புறது இல்லை. ஆனாலும் அந்த கடவுள் ஒரு நாள் பரிசா இருக்கு. அந்த கடவுளை பரிசு தான். நான் 1000 ஆன புதுசு. அந்த வருஷம் தான் நான் 1000 ஆயிருக்கேன். நம்ம மறை மாவட்டத்துல ஃபாதர்ஸ் இறந்துட்ட ஃபாதர்ஸ் தான் தூக்குவாங்க. இறந்தவர்கள் இறக்க போகின்றவர்கள் தூக்குவார்கள். எல்லாம் ரெடியா இருக்குங்க. ஒரு பாட்டி வந்துச்சு. நிச்சயமா இந்த ஊர்ல இருக்கு. இதை வந்துச்சு. இந்த பாட்டி 70 இருக்கு. பெத்த சாமியாருக்கு 80 வயசு இருக்கும். சாமியே போயிட்டீங்களே. அது வரைக்கும் ஓகே. நான் நிக்கிறேன், விஜய் நிக்கிறாரு. நீங்க எல்லாரும் காட்டி இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்க. நீங்க போயிட்டீங்க. எப்படி இருக்கீங்க? இப்ப சொல்லலாம் 15 வருஷம் பிஷப்பா இருந்தாச்சு. ஓகே. அப்பதான் மட்ட முடியாப்பட்டது. இந்த கல்விக்கு 20 வயசுக்கு மேல வாழணும். அந்த பார்த்தது ஆசிரியர் நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் பெருசா 40 நான் 20 ஒதுக்கிடுங்க. மற்ற 20 இருக்கு. இந்த 20ல 3 முக்கியமானது. அது தெய்வீக படைகள். அதுதான் நம்ம வேணும். அது எந்த கடையும் வாங்க முடியாது. ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமணல் இயல் 14 இறைவாக்கியம் 17. நீங்க நிறைய அந்த வார்த்தையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. இறையரசு, இறைவனுடைய ஆட்சி. அதுல 3 இருக்கும். 1 நீதி, 2வது அமைதி, 3வது மகிழ்ச்சி. இது எந்த கடையில போயிடும்? இதுக்குதான் கோயில், இதுக்குதான் திருப்படி, இதுக்குதான் கடவுள் வேணும். ஏன்னா இதை கடவுள் பாத்திரம் கொடுத்தாதான் கடவுள். நம்ம நீதினா என்ன? எனக்கு உரியது எனக்கு கிடைக்கும். கணவன்னா அவருக்கு உரியதெல்லாம் கிடைக்கணும். மனைவின்னா அந்த பெண்ணுக்கு உரியதெல்லாம் கிடைக்கணும். குழந்தைங்களும் அப்படிதான். எனக்கு உரியது எனக்கு கிடைக்கும். 2வது அமைதி. 4 அமைதி இருக்கு. கடவுளோட அமைதி, பெண்ணோட அமைதி, பிறரோட அமைதி, இயற்கையோட அமைதி. இன்னைக்கு ஒரு எல்கேஜி பையனுக்கு கூட அமைதி இல்லை. 2 எல்கேஜி பையன் பேசிட்டான். லைஃப் எப்படா இருக்கு? போறடா என்ன போட்டு அது என்னடா? பள்ளிக்கூடத்துக்கு போனா அந்த மிஸ் வாயில வேலை வச்சு கொடுத்து நான் பேசக்கூடாது. ஆனா அது மட்டும் பேசிட்டே இருக்கு. பேசாம இருக்கிறதா வாழ்க்கை நினைச்சு வீட்டுல பேசாம இருந்தா எங்க அம்மா தெர்மாமீட்டர் வாயில வைக்குது. ஏமா தெர்மாமீட்டர் வாயில வைக்குது? கலகலன்னு பேசுறியாடா ராசா?
பேச மாட்டேங்குது, உடம்பு சரியாக பேசுறதா பேசாம இருக்க. அவனை கூட அமைதி இல்லை. வேளாங்கல்ல ஒரு பையன் காணாம போயிட்டான். அறிவு கூடுறான், 5 வயது சிறுவனை காணவில்லை. அடையாளங்கள்: 6 குட்டை, கட்டம் போட்ட சட்டை, தடை மொட்டை. எங்கிருந்தாலும் அழைத்து வாருங்கள். அவன் கடற்கரையில் உட்கார்ந்து என்ன கவுண்ட் அடிச்சான். 5 நிமிஷம் மனுஷன் அமைதியே வர விட மாட்டேன். நிம்மதி இல்லைங்க. அப்பாங்க பிடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க. சாயந்தரம் இந்த பையன் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், அமைதியே இல்லை. அப்புறம் மகிழ்ச்சி, கிச்சு கூட்டாலும் தெரிய மாட்டேங்கிறாங்க, முறைக்கிறாங்க. ஏன்? கோயில் போறது கிடையாது, பாவம் செய்யறது கிடையாது, சாமி கும்புறது கிடையாது, நன்மை வாங்குறது கிடையாது, ஜெபம் செய்யறது கிடையாது. எப்படிங்க கிடைக்கும்? மூலம் எப்படி கிடைக்கும்? நிதியெல்லாம் கிடைக்கும். நான் வேளாங்கல்ல இருந்தேங்க 10 வருஷம். ஆடிட் கார்ல வந்து ஆடிட்டே இறங்குவாங்க. ஆனா முகத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மகிழ்ச்சி. ஏன்? அவன்கிட்ட பணம், இந்த 20 செல்வங்கள் இருக்கின்றன. ஆனா தெய்வ பக்தி கிடையாது, சமாதானம் கிடையாது. சரி ஃபாதர், இதெல்லாம் அடையறதுக்கு ஏதாச்சும் குறுக்கு வழி தான் சொல்லிடுவாங்க. சொன்னமே இந்த படிச்சாரு ஃபாதர் அழகா, நீங்கள் காணிக்கை செலுத்த வரும் பொழுது உங்கள் காணிக்கை நீங்க பீடத்துக்கு முன்னால் வைங்க. இதாங்க, வேற ஒண்ணுமே நான் செஞ்சிருக்கிறேன். பீடத்துக்கு முன்னால் வையுங்கள். வைத்து விட்டு உங்களே நீங்கள் சோதித்து பாருங்கள். சாமி போறதுக்கு முன்னாடி, ஜெபம் செய்யறதுக்கு முன்னாடி செய்யணுமா? இதான் வந்து நாம் நம்முடைய வரங்களுக்கு கொடுக்கிற விலை வச்சுட்டு நம்மளே நம்ம சோதிச்சு பார்க்கணும். இந்த ஊர்ல யாராவது என்னோட பேசாம இருக்காங்களா அப்படின்னு சோதிச்சு பார்க்கணுமா? பேசாமல் இருந்தா என்ன பண்ணணுமா? அந்த காணிக்கை அங்கேயே வச்சிடணும். திரும்பி அதுக்கு மேல நிறைவேற்ற கூடாது. வச்சுட்டு திரும்பி போங்க. போய் யார் உங்களோடு பேசாம, நீங்க சண்டை பண்ணல, அவங்க போட்டாங்க, அவர்களோடு சமாதானம் செய்து கொண்டு பிறகு வந்து காணிக்கை செலுத்துங்க. இதுதானே ஜீசஸ் கேட்கிறது. இது ஒன்னே ஒன்று செஞ்சா போதும். நீங்க நம்ப மாட்டீங்க, இது வந்து 50வது வருடம் பொன் விழா. எல்லாரும் வந்துருங்க, பொன் விழா ஆண்டு. இது ஒரு முறை கூட நான் வந்து பகை கொண்ட மனதோடு திருப்பதி நிறைவேற்றியது கிடையாது. எனக்கு நல்லா தெரியும், அது கடவுள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். என்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்கும், ஆனா எனக்கு வேண்டியது கிடைக்காது. என் முகத்துல அமைதி இருக்காது, சிரிக்கவே மாட்டேன். என்ன தெரியும் வாழ்க்கையில? அதனால வந்து நம்ம சோதிச்சு பார்க்கணும். நீங்க பரலோக மந்திரத்தை விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை சொல்லி பாருங்க. அதுல 7 வரங்களை கேட்கிறோம். 7 வரங்களை கேட்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் அது மாதிரி எண்ணி பார்த்தீங்கன்னா 7 வரங்கள். அந்த 7 வரங்களை பெறுவதற்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறார் கடவுள். என்ன நிபந்தனை? எனக்கு எதிராக, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல. அதாங்க சமாதானம் இல்லாத மனதை, ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு தாய் வெற்று பிள்ளைகள் யார? காயினும் ஆபேலும். ஒருத்தர் கொடுத்த காணிக்கை கடவுள் ஏற்றுக்கொண்டார், இன்னொருத்தர் கொடுத்ததை ஏற்றுக்கலையே. ஒரே ஒரு காலத்தான், ஒரே குடும்பத்தில் உள்ளவங்கதான், ஒரு வயசுல பிறந்த 2 பிள்ளைங்க. ஒருத்தன் கொடுக்கறதை ஏற்றுக்கொண்டார் கடவுளை, இன்னொருத்தன் கொடுக்கறதை ஏற்றுக்கொண்டார். ஏன்? தாயின் மனம் பகை கொண்ட நெஞ்சம். அதனால ஏற்றுக்கிறேன். அதனால என்ன விலை கொடுத்தாவது இது 3 வேணும்னா, மற்ற உலக செல்வங்கள் போதும் பார்த்தா அதை நான் சொல்ல. ஆனா எனக்கு நீதி வேணும், எனக்கு அமைதி வேணும், மகிழ்ச்சி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மற்றவங்களை மன்னித்து எல்லாரோடையும் சமாதானமும் இருக்கத்தான் வேண்டும். 15 வருஷமாச்சு ஆயிரம். இதுவரை நான் கேட்டு இல்லைன்னு கடவுள் சொன்னதே கிடையாது. என் வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு கிடைக்கல, அது கிடைக்காது. நான் பழக்கம் இருக்கிறேன். ஆனா சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொஞ்சம் கருப்பா இருப்பேன். எனக்கு இருந்தாலும் கருப்பா இருக்கும். நான் படித்த ஸ்கூல் வந்து கேத்தலிக் ஸ்கூல் இல்லை, கிறிஸ்தவ ஸ்கூல்ல பிற மதத்தை சேர்ந்தவர்கள் நடத்திய ஸ்கூல்.
நான் பாதரை போகிறேன்னு சொன்னேன். அந்த காலத்துல வெள்ளக்காரன் சாமியார் தான் பார்த்துருப்பீங்க, விழுவிழுன்னு இருப்பாங்க. அவங்களையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துருக்காங்க. இந்த பையங்க நீயா பாதரா கண்ணக்கரையில் இருக்க. இப்ப நான் கோயிலுக்கு போய் கடவுளை பார்த்து எனக்கு கடவுளை எல்லாம் கடலை கொஞ்சம் மாட்டேன். அப்ப கடவுள் சொன்னாரு, கடலை பார்த்தா நீ சாமியார் போக மாட்டேன். அதை தவிரங்க பக்கா எது வேணாலும் கேட்பேன், கடவுள் கொடுத்துருவாரு. ஆமா, குணம் இருந்தா போதுமா, கலர் வேண்டாம், குணம் வேண்டாம் போதுமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. புரியுதா? இப்ப வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்க? வீட்டுக்குள்ள கோயிலே கல்யாணம் கலந்தா நடக்குது தெரியுமா? 2 உண்மை நிகழ்ச்சிகள் சொல்லணுமா? நீங்க நம்ப மாட்டீங்க, 2 நடந்தது. எங்க பங்கு ஃபாதர் வாழ்க்கையில ஒரு கிராமத்துலங்க தாலியை கட்ட போயிருக்கிறான் அந்த பையன். அவங்க அம்மா, சாமி சாமி அவனை கட்ட சொல்லாதீங்க சாமி, அவன் என்ன செஞ்சாலும் உருப்படாது, நீங்களே கட்டிடுங்க. அது சொன்னது உண்மைதாங்க. விட்டிய அந்த அம்மா நல்ல பணத்தோடு சொல்லுது. அவன் ஒரு மரம் மரம் தண்ணி வா வீட்டுக்கு முதல் நாளே கரெக்டா வச்சுங்க. இதுங்க ஒரு ஃபாதரும் பிளஸ் பண்ண போயிருக்காரு. எல்லாம் சாப்பாடுலாம் முடிஞ்சு போச்சு. உண்மையே நடந்தது. தம்பி என்ன ஒன்னே ஒரு நிகழ்வு இருக்கு, அதையே கலந்துட்டு யார் ஃபாதரை பார்த்து மூச்சடங்க சொல்லி என்னன்னா சம்மதி சண்டை. அதுக்கு வந்து நம்ம ஃபாதர் அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் காலேஜ் சக்கரம் சொல்கிறது கணவர் மனைவி அவங்களுக்குள்ளேயும் சண்டை. ஒரு அழகான கதை சொல்லிட்டு போல இதை மறக்கவே மாட்டீங்க. ஒரு ஊர்ல கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. கணவன் ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து வந்தான். அந்த மனைவியை பார்த்து உள்ள நுழைஞ்ச உடனே கட்டிக்கிட்டு என்னத்த கண்டேன். அவர் சொன்ன, அந்த கல்யாண நாள் ஆள்ல இருந்து பேசுற, நீ பேசுறது ஒண்ணுமே புரியல, புரியா பேசு, மூக்குல கோபம் வந்துடும். ஆனா கொழுக்கட்டை மட்டும் சுற்றி கொடுக்காத. உனக்கு என்ன கொழுக்கட்டை வேணும் அவ்வளவுதானே, போய் மாவு வாங்கிட்டு வர. அறிவு வேண்டாம், 2 முட்டை மாவு வாங்கிட்டு வரலாம், ஆட்டோட போட்டு கொண்டு வந்த. இவனுக்கு அறிவு வேண்டாம், 3 கொழுக்கட்டை திருச்சியில போய் தலைவாழ இலை வாங்கிட்டு வந்து போட்டேன். 3 கொழுக்கட்டை கமகமுகம் வாசல். ஊர்ல உள்ள குழந்தைங்களா என் புருஷனுக்கு வச்சிருக்கேன். அவன் வந்து அறிவு வேண்டாம். கணவன் மனைவியை பார்த்து நல்லா சமைச்சிருக்கிற ஊரே உன்னை போட்டது உள்ள வேணும்னு நம்மகிட்ட பழக்கலாம் கிடையாது, பாராட்டவே மாட்டாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு 2 உனக்கு போட்டான். முத்திய காட்டிட்டு இல்லை, நான் தான் அடுப்படியில் உட்காந்து எல்லாம் செஞ்சேன், எனக்கு 2 உனக்கு போட்டான். அவன் சொன்னா, நீ டீச்சரடி, நான் ஆபீஸ்ல வேலை செய்யறேன், கொழுக்கட்டைக்காக அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அதுவா சாப்பிட்டு போட்டி வைப்போம். யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு 2 கொழுக்கட்டை, பேசாதவங்களுக்கு 1 கொழுக்கட்டை. 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, மணி 12 ஆச்சுங்க. வயிற்று பிள்ளைது பசி. நாங்க பேசுவோமா? பேசினா 1 கொழுக்கட்டை தானே உள்ள விடுச்சு. 2 மயக்கம் போட்டு கீழே கிடக்கு. ஊர் ஜனங்கள்லாம் அந்த கதவை தட்டாங்க, தங்கச்சி தம்பி, தங்கச்சி தம்பி. காதல் உழுவுது, போய் பேசினா 1 கொழுக்கட்டை தானே. அப்புறம் அந்த ஊர்ல ஒரு ஞான திளகி இருந்தான், ஒரு கல்வி. 2 கூட்டுடா அட்ரா தந்தியனா படிச்சுட்டு எல்லாம் வந்து மேல விழுந்து அழுகுறாங்க. பூவோட போட்டோடு போயிட்டியே, நல்லா காதல உழுவுது. நான் பேச மாட்டேன், பேச 1 கொழுக்கட்டை கட்ரா பாடையனா பாடைகளுக்கு சத்தம் கேட்கணுங்க. அப்ப கூட இருந்துச்சுதான், எழுந்திரிச்சு 1 கொழுக்கட்டை. நான் சொன்னா இது வாழும்போது சேர்ந்து வாழ, போகும்போது நாள் சேர்ந்து வாழ, ஒரே பாடலை வச்சு பெறுவாங்க. தூக்கிட்டு போறாங்க சுடுகாட்டுக்கு. டென்ஷனுக்கா சார், நல்லா கவனிச்சுருங்க, எனக்கு செத்து போயிட்டு கூடாது. அப்ப கூட இருந்துச்சு பேசினா 1 கொழுக்கட்டை தானே. ராட்டியில அடிக்கிட்டாங்க, அப்ப கூட இருந்துச்சிருக்கலாம். ரூமா பேசப்பட்ட. அப்புறம் இன்னும் சொல்றாங்க, நான் பார்த்துருக்கேன், செத்து பண்ணவங்கள இது கொளுத்த போது இன்னும் எழுதிச்சிருப்பாங்க, இந்த நரம்பு குச்சிகளும் அப்ப அடிப்பாங்க. அதுக்கு 2 பேர் வச்சிருந்தாங்க.
ஒருத்தர் சொன்னா, டேய் ரெண்டையும் பார்த்தா செத்து மூட தெரியலடா, வச்சு மாதிரி வச்சுட்டு பயமா இருக்கா, வாடா இன்னொருத்தர கூப்பிடுறான், 3 பேர் என்ன வச்சா நெருப்பேன். கரெக்டா போய் பெருவாரில் ரெண்டையும் தொட்டுட்டுங்க. அதுக்கு மேல எப்படி கேட்படுத்துறது, எழுந்திருச்சு ராட்டி மேல உட்காந்துருக்கு. வணக்கம் வணக்கம், ஏன் நீதான் முதல்ல சத்தம் போட்டேன் பாருங்க. இங்க வச்சிருங்க, இந்த மணிட்டை கொண்டு வரணும் சத்தம் போட்டேன். கடைசியில் வணக்கம்னு எனக்கு இவன் என்ன நினைச்சுட்டாங்க 3 பேரும், டேய் நம்ம தாண்டா கணக்கு பண்ணோம். நான் போய் சொன்னேன் இப்படி சரியில்லை அப்படின்னு ஓடுறான் 3 பேரும். இது 2 பின்னால தவிர்த்தது. உனக்கு எனக்கு 2, உனக்கு எனக்கு. கடைசியில் வீட்டில் பார்த்தா ஒரு நாய்க்குட்டி 3 கொழுக்கட்டை 2 வாடாடி. இதுதானே நடக்குது. என் விட்டு கொடுக்க கூடாதா? மாட்டோம், மாட்டோம். என் மதிப்பு என்ன ஆகுது, என் மரியாதை என்ன ஆகுது, விட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்லையாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒன்று நான் மறந்துடும். நீங்க நான் போய் ஒரு ஃபாதர் முன்னாடி இருக்கீங்க. இப்ப இருக்கிற பக்கம் பேர் என்ன, இவர் பக்கம் தான். ஒரு சின்ன பையங்க அவங்க அம்மா இடுப்புல வச்சிருக்க 2 வயசு பையன் நன்மை கேட்கலாம். எங்கிட்ட 1000 கொடுத்துருக்கேன் முடியாத என்னது பாப்பா அவ்வளோ கிளி கூட்டாங்க. என்ன இவனை என்னங்க பண்ணிருக்காங்க இதாவே அப்படிதானே செய்யணும். அவன் யார் குற்றம் செய்யறாங்களோ அவரை ஒரு குழந்தை நினைச்சுக்கணும். அவ்வளவுதான். இதாவே ஒரு அறியாம சிறப்பாக பண்ணி அப்புறம் பூசை பண்ணி அவங்க அம்மா இவன் தான் ஆண்டவர் பரிசுக்காரன் அவர் சிலவு போட்டு 4 தடவை அடிச்சான். நான் நன்மை கேட்டு கொடுக்க மாட்டேன், ஒரு நல்ல ஆசிரியர் கேட்டேன் அடிக்கிறாங்க. இன்னொன்னு செய்யறாங்க, அதே மறந்து 2 பையன். நான் இருந்த பள்ளிக்கூடத்துல 1ஆம் கிளாஸ் பையன் இன்னொரு 1ஆம் கிளாஸ் பையன் காதல் வச்சுட்டான். அவன் கூட்டிட்டு வர்றான். அந்த ஃபாதர் அவன் காதல் வச்சுட்டான், போய் கூட்டிட்டு வரலாம். நீ காதல் வச்சுட்டான், அவனை விட்டுட்டான். அவன் 2 பேரும் பேசுறான், டேய் உன் காதல் கட்சி. ஆமா எப்போ நேற்று பள்ளிக்கூடமே வரலையே. 2 பேரும் கை கொடுத்து தோல் மேல கை கொண்டு போனான். இதுதாங்க வாழ்க்கை. இன்னும் கொஞ்சம் கஷ்டமானது எனக்கு நடந்ததை சொல்லி முடிக்கிறது. நான் ஆயருடைய செயலராக இருந்தப்போ ஒரு நாள் ஆயர் என்னை திட்டாரு. சம்பந்தம் இல்லாம திட்டாங்கன்னா உங்களை ஓவர் அன்பு செய்யறாங்கன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா, வேற யாரையும் திட்ட முடியல, ஒத்துக்கிறேன். என்ன தெரியல, அன்னைக்கு ஏன் கூட சரியில்லை. வந்த கீழே வாட்ச்மேன் இங்க வாயா, நான் வாயான்னு பேர் மட்டும் வந்தாரு. என்ன பக்கத்துல போய் சென்டர்ல போய் வெளியேற்றுக்காக பார்த்து வா அப்படின்னு வா அப்படின்னு போய் பார்த்துட்டு அங்க இல்லைன்னு சொல்லலாம். ஒண்ணு வச்சிருக்கோமா சுத்தி பாக்குறீங்க. அவர் என்ன பண்ற, நீங்க இருக்கிற சம்பளத்துக்கு சுத்தியெல்லாம் பார்க்க முடியாது. மரியாதையா பேசணும், நீங்க மரியாதையா பேசணும். மரியாதை பேசலாம். என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, நான் சீட்டை கிழிப்பேன். இப்ப விவாகரத்தை நடக்க போகுது. உங்களோட குடும்பம் நடத்த முடியாது. போய் ரெசிக்னேஷன் எழுதுறாங்க, கோர்ட்ல கேஸ் போடுறாரு. நான் என்ன பண்ணேன், பொழுது விடுங்க ஞாயிற்றுக்கிழமை நான் சொச்சம் எந்த மனசோட போய் இந்த ஆண்டவரை என் கையால் தொடுவேன். அந்த வெட்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் கட்டி ரூமோட வச்சுட்டு அவர்கிட்ட ஏசாச்சு கையை பிடிச்சேன். எழுத கையை அப்படின்னாரு. நான் பிடிக்க மாட்டேன், பிடித்தான் விட மாட்டேன். அப்படி சொல்ல போய் கதவை சாத்திட்டு ஒண்ணுமே சொல்லுங்க, கையை கும்பிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஐயோ அவராக நானாக நடக்கிறதுக்கு 100 நாள் முடியும். இதாக அவமானங்களை தாண்டி கொள்ள வேண்டும். ஜீசஸ் இறங்கி வா, நீ கடவுளுடைய மகனானா, நீ உண்மையிலே கும்பமான ஆயத்தை சேலஞ்ச் பண்ண பாப்போம். உங்க சேலஞ்சுகளை நான் பண்ணி மாட்டேன். எனக்கு வேண்டியது இந்த 3 என்ன, நீதி, அமைதி. ஆக அன்பிக்க சகோதரர்களே,
இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எப்படின்னா நீங்க போய் என்ன செஞ்சுட்டு போய் பூசை பண்ணி என்ன செய்வாங்க அது எனக்கு தெரியாது. இப்போ பூசை பண்ணிட்டவரை எல்லாரையும் மன்னிச்சு சமாதான மனதோடு ஏற்றுக்கொண்டால் புனித அந்தோனியாருடைய கடவுளுக்கு மீது அருளுக்கு மேல நயம், ஆசிரியருக்கு மேல ஆசிரியர், முக்கியமாக நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை உங்களுக்கு தந்து உங்களை வாழ்வாக வாழ்விப்பார். நம்முடைய தேவைகளை எல்லாம் நம்பிக்கையோடு சமாதானம் நிறைந்த மனதோடு ஆண்டவர்கள் காணிக்கைகளோடு எங்கள் பகை உணர்வுகளையும் மக்கள் காணிக்கையாக்குகிறோம். அவை செந்தூரம் போல் சிவப்பாக இருந்தாலும் அவற்றை கழுவி வெண்பணியும் வெண்மையாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உன் புனிதர்களின், குறிப்பாக புனித அந்தோனியாரின் வியத்தகு சாட்சியத்தால் சமாதான வாழ்வார் உமது திரு அவை திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீ கொண்டிருக்கும் பரிவு அன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறு நிகழ்வை நாம் நிறைவேற்றுவதை அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு வேண்டிய அருளையும் தந்து எங்களை பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்ந்து பாடுவதாவது: Hosanna.
பேருக்கும் தனது உடலையும் இரத்தத்தையும் இயேசு கொடுத்த நிகழ்வை இப்பொழுது நாம் நினைவு கூறப்போகிறோம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று, ஆவியமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிப்புகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிடத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். மீட்பினையும் மன்னிப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என இந்த அருமையான நம்பிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்ளி, எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளவைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடனும் சமாதானம் நிறைந்த மனதுடனும் உள்ளத்துடனும் அன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப். அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித பதவி அந்தோனியார் மற்றும் இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மனமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் மன்னிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு தேவடிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் ஒரு உணர்ந்து பாடுவோம். Amen.
வறுமை, நோய், பேய், பாவம், மரணம், பயம் அனைத்திலுமிருந்தும் எங்களை, குறிப்பாக எங்கள் இளைஞர்களை, குழந்தைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நீதியை, அமைதியை, மகிழ்ச்சியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். உங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் மன்னிப்பை மட்டும் கண்ணோக்கி உமது திருவள்ளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அது தேடும் செல்வங்களையும் புனித அந்தோனியார் வழியாக இவர்களுக்கு அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை உரித்தாக்கி மகிழ்வோம். இதோ உயிர்த்த பிறகு 3 முறை தனது சீடர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன இயேசு இவரிலிருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வுக்கு நம் குடும்பங்களை அழைத்துச் செல்வதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொழுது வழங்க இருக்கிற திவ்ய நற்கருணையை சொல்லும்
குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் நன்றாக அழகாக பாடிய பாடகர்களுக்கும் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இவர் வாழ்க்கையிலே அற்புதங்கள் புரியும் அந்தோணியார் வழியாக புதுமைகள் பணி புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உடனடியாக உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஏதாவது வரம் தேவைப்பட்டால் அதை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை மனதில் நினைத்திருக்கின்றீர்களோ அதை நீங்கள் விரைவாக அடைய கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நீண்ட ஆயுளையும் பூரண சுகத்தையும் இறைவன் தாராளமாக தருவாராக. கோடி அற்புதரான புனித அந்தோணியார் உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே தொட்டு குணமாக்குவாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை எங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பள்ளி முடிந்தது. என்பது ஒரு சாதாரண ஒரு நாள் அல்ல. நமது கிராமத்திலே ஒரு முக்கியமான பொன்னெழுத்துக்களால் எழுத வேண்டிய ஒரு நாள். பல ஆண்டுகளாக ஆலயம் நமது பகுதியிலே உருவாக்கப்பட்டு இன்றுதான் 1000 திருக்கரங்களால் அருள் பொழிவு புனிதம் செய்யப்பட்டிருக்கிற நாள். இதனால இந்த நாளை யாரும் அவ்வளவு சுலபமாக மறக்க முடியாது. எனவே இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கும் அந்தோணியா ஒரு 3 மாதத்துக்கு புரோகிராம் போட்டு முடிச்சிட்டார். நாட்களே இல்லை. சரி, பிறகு பார்க்கலான்னா பொங்கல் வந்துடும். பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தவக்காலம் வந்துடும். தவக்காலத்துக்கு அப்புறம் ஈஸ்டர் வந்துடும். ஈஸ்டருக்கு அப்புறம் போனீங்கன்னா மே மாதம் ஆகிடும். இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறாதீங்க. என்னையை விட உங்களை நன்றாக உள்வாக்கி இருக்கிறார். நான் உங்களை புரிந்து வைத்ததை விட அவர் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். சொன்ன கருத்துக்கள் ஒவ்வொன்றும் ஆழமான கருத்துக்கள். குறிப்பா சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதை நமக்கு ஆணைத்தரமாக சுட்டிக்காட்டிருக்கிறார். ஏதோ அந்த ஊரை விட்டு போன உடனே விட்டு போயிடாதீங்க. நல்ல உள்ளத்தில் நிறுத்தி அன்னை மரியாள் எவ்வாறு இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்று நிறுத்தி சிந்தித்தவளாக இருந்தாலும் அதை போல நாம் செய்தோம் என்றால் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். எந்த குடும்பத்துல தான் பிரச்சனை சொல்லணும்? குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கு, எங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கு, எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியும். அதை எப்படி நாம் கையாளுகிறோம், எப்படி நாம் சந்திக்கிறோம், அதை எப்படி நமக்கு சாதகமாக்கிக் கொள்கிறோம், அது ரொம்ப முக்கியம். ஆயர்கிட்ட பேசிட்டு வரும்போது கூட வண்டியிலையும் யாராவது சொல்லிட்டு வந்தார் நிறைய நேரங்கள். அதனால தயவு செய்து ஊரில் இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், இன்றோடு எல்லாவற்றையும் விட்டு விட்டு எல்லாரும் ஒரே குடும்பம், எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே பொத்து தான், அதுல இருந்து பிரிஞ்சது தான். ஆனா பிரிஞ்சதாவே அப்படி இல்லாம எல்லாரும் ஒன்றாக சமாதானத்தோடு இருக்க வேண்டும். அப்பதான் இந்த நாள் என்பது நமக்கு ஒரு நன்மை பயக்கிற ஒரு நாளாக இருக்கும். அதனால கண்டிப்பா பெரியவர்கள் எல்லாம் பிள்ளைகள் முதல் கொண்டு இதை நிலைப்படுத்த வேண்டுமா என்னுடைய வெளிப்பாடு. இல்லைன்னா இந்த ஆலயம் கட்டி வேஸ்ட், ஒரு பயன். அதனால தயவு செய்து எல்லாரும் ஆயர் சொன்னதை போல உள்ளத்தில் நிறுத்தி அதை வாழ்வாக மாற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு நமது ஆயர் அவர்களுக்கு
நமது ஊர் பெரியவர்கள் சார்பாக பொன்னாடை போன்ற அண்ணன் எப்ரேம், அண்ணன் பீட்டர் இருக்கிறா, அண்ணன் பீட்டர், அண்ணன் ரவி அவர்களை அன்போடு பீடத்திற்கு அழைக்கின்றனர். அடுத்தது நமது மண்ணின் மைந்தர் அருள் தந்தை. அடுத்ததாக நமது பங்கிலே 6 மாத காலம் பங்கு தந்தையாக பணியாற்றி அருள் தந்தை அகஸ்டின் அடிகளார். எல்லாருக்கும் அடுத்து அருள் தந்தை வில்லியம் அடிகளார். அடுத்ததாக தந்தை அமர்சிங் அடிகளார். அருள் சகோதரிகள் இந்த நாளிலே அவர்களை வாழ்த்து இந்த கொண்டாடி நமது சகோதரிகள், நமது தலைமை அடுத்த சகோதரர்கள் அவரது பெயரை ஒன்றுக்காக மாதாக்கோட்டையில் இருந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அம்பரோஸ் அனிகா திருச்சியில் இருந்து 10,000, தேனி மற்றும்